அவர் இப்படி ஒரு வேர்டு சொல்லுவார் பாருங்க, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க. இது எப்படி இருக்கிறது அம்மா? அம்மா ஏன் இதை கடைசி காலம்? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? எந்த காலத்தில் இருக்கோம்? கடைசி காலத்தில் இருக்கும். அதுக்கு என்ன அடையாளம்னா, இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் என்னைக்கு நிறைவேறுமோ அப்போ கடைசி காலம் என்ன செய்கிறது? ஸ்டார்ட் ஆகிருது. நான் மாம்சமால யாவர் மேலும் நான் நாவியை என்ன செய்வேன் கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கடைசி நாட்கள் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இதை எப்பொழுது சபை ஆவியானவருடைய வல்லமையை வெளியரங்கமாக பார்த்துச்சோ அதிலிருந்து கடைசி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த காலத்தில் தான் இருக்கிறோம்? கடைசி காலத்தில் தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். புரியுதாம்மா? நம்ம இப்போ ரட்சிப்பு பிரசங்கிக்கப்படுகிறது, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, கன்வென்ஷன் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து அடுத்த வருஷம் பார்க்கலாம், அடுத்த நாள் பார்க்கலாம், இன்னொரு முறை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. ஞான ஸ்நானத்துக்காக இருக்கலாம், அல்லது திருவிருந்து எடுக்கவா இருக்கலாம், அல்லது மெம்பர்ஷிப் எடுக்கவா இருக்கலாம். பாருங்கள், நம்ம விசுவாசிகளில் அநேக நேற்றுக்கு திருவிருந்து ஆராதனைகளில் வர முடியாமல் போச்சு. ஒரு கணம் உங்களுக்கு நான் தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். வந்தாலும் உங்களை இருத்த முடியாது, அவ்வளோ நெருக்கமாக வேற இருந்துச்சு. ஆனாலும் உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் வந்திருக்கலாமே, அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குமே, அது உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்ந்து ஒரு பலனாக இருந்திருக்குமே என்கிற ஒரு வருத்தம் இருந்தது. சரி, பரவாயில்ல, அது உங்களுக்கு ஆண்டவருக்கு உள்ள காரியம். நான் என் கடமையை செய்துட்டேன் சமையல். அல்லேலூயா. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இது நம்ம சபை கட்டப்படுகிறது, தோத்திரம், இந்த சபை கட்டடங்கள் கட்டப்படுகிறது இல்லையா, இது முடிக்கப்படும்னு யாருக்கும் தெரியாதுமா. ஏன்னா நம்ம இருக்கிறது எந்த காலம்? கடைசி காலம். சிலர்லாம் நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணத்துக்கு வேண்டி இனி 30 நாள் தான் இருக்குது, 20 நாள் தான் இருக்குது, 5 நாள் தான் இருக்குது, நீ ஏக்கத்தோடு இருக்கிற பலரும் இருக்கிறாங்க. அதை நம்ம பலருடைய ஸ்டேட்டஸ்லையும் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், கல்யாணம் நடக்கும்னு யார் தெரிஞ்சா? ஏன்னா மணவாளனாகி இயேசு வந்துடுவார் இந்த பூமியில். நீங்கள் வேலைக்கு தோத்திரம் அப்ளிகேஷன் போட்டதும், அப்புறம் படிப்புக்கு அப்ளிகேஷன் போட்டதும், வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டதும் எல்லாம் கிடந்த இடத்துலையே போட்டுக்கிட்டு நம்ம பெயர வேண்டியதுதான். ஏன் தெரியுமா? எம்மை தோத்தர், இதுக்கு பிறகு இன்னொரு காலம் இல்லை, இதுக்கு பிறகு இன்னொரு காலம். இயேசுவோடு நித்திய மத்திய ஆகாயத்தில் நம்ம இருக்கிற அந்த காலம்தான் இது கடைசி காலம். அல்லேலூயா. நம்ம இதை கடைசி காலம்னு சொல்ல காரணம் என்ன? ஆண்டவர் எப்போ ஊற்றுவேன்னா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் என்ன செய்வேன். அப்போ எப்பொழுது பரிசுத்த ஆவி வெளியரங்கமா சபை பார்த்துச்சோ, எப்பொழுது தேவ ஜனங்கள் வெளியரங்கமா அபிஷேகத்தை பார்த்தாங்களோ, எப்பொழுது இந்த உலகம், அது வரைக்கும் பரிசுத்தாவியானவரை உலகம் என்ன செய்யல, பார்க்கல. தாவீது கூட இருந்தா, தாவீது அந்நிய பாஷை பேசி வெளியரங்கமாக்கல, தெரியாது. அப்புறம் ரெண்டாவது நீங்க கவனிக்கணும், யாரு யோசேப்போட இருந்தார், சிம்சோனோட, இவங்கெல்லாம் இருந்தாங்க, நம்முடைய முற்பிதாக்களோட எல்லாம் இருந்தாங்க. அப்போ இவர்களோட எல்லாம் இருக்கும் பொழுது யாருமே அவர்களிடத்தில் இந்த ஆவியை என்ன செய்யலை. அதெல்லாம் அது கடைசி காலம் அல்ல. ஆனால் இப்போ நமக்கு தெரியுது ஆமென், சபையில் ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் செயல்படுகிறார், ஆவியானவர் கிரியை செய்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று தெரியுது, கர்த்தர் என்னை எந்த காலத்தில் வச்சிருக்கிறார்? கடைசி காலத்தில் தான் நிற்கிறேன். அப்போ இந்த கடைசி காலத்தில் நான் நிற்கிறதுனால தோத்தர் அக்கம் பக்கம் பார்க்க வேண்டிய நாட்கள் அல்ல. அதாவது கடைசி மணித்துளிகள். சொல்லுங்க அந்த வார்த்தையை மக்களை ஒரு முறை கூட சொல்லுங்க, கடைசி. இப்போ பாருங்க, நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க, எல்லாருமே மேக்சிமம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் எல்லாருமே நம்ம என்ன செய்திருப்போம்? சொல்லுங்க, எக்ஸாம் எழுதியிருப்போம். நீங்கள் உங்கள் எக்ஸாம் பேப்பரை ஃபஸ்ட்டு பேஜுக்கும் லாஸ்ட் பேஜுக்கும் வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா? சரி, நீங்கள் எம்ஏ படிக்கிறவங்க குறைஞ்சது எத்தனை பேஜ் சப்மிட் பண்ணணும்? 40 பேஜா? 40. பிஏ படிக்கிறவங்களுக்கு குறைஞ்சது எத்தனை பேஜ் சப்மிட் பண்ணணும்? கேட்கல, 40 தானா? 12ஆம் வகுப்புக்கு அப்படி இல்லையா? சரி, பரவாயில்ல, நல்லது. நம்ம அங்கே போனதில்லை, தெரியாது, அதான் கேட்டேன். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போது அந்த சரி, இப்போது நீங்கள் மணி 4 மணிக்கு எக்ஸாம் முடிக்கணும், 3:30 மணி ஆயிடுச்சு. எத்தனை மணி ஆயிடுச்சு? 3:30 மணி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் எப்படி எழுதுவீங்க? சில ஆட்கள் எழுதுவாங்க, அந்த கோடெல்லாம் இழுக்கிறது பார்த்தா அப்படியே அவங்க எமயமலையிலேருந்து கீழே பார்த்த மாதிரியே இருக்கும். அழகாக எழுதி உருட்டி அப்படி சூப்பராக
அதே நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3:30 மணி கழிஞ்சாச்சு. இன்னும் தோத்திரம் விரிவான விடையில் 2 எழுத வேண்டியது இருக்கு. டீச்சர்ஸ் எல்லாம் இப்பவுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேர முதுகில் தட்டிட்டு என்ன படமா வரைஞ்சிட்டு இருக்கா, எழுதல 4 மணிக்கு என்ன செய்திருவேன், பேப்பர் வாங்கிடுவேன் ஒரு முடுக்குவார் தெரியுமா. இப்ப தொடங்க போறேன், லோடு கேர் போட்டாச்சா, கடைசி பக்கத்தை நீ பார்த்தேன்னு வையன், முதல்ல எழுதினவன் தோத்திர தமிழ்நாட்டுக்காரனும் கடைசியில் எழுதினவன் மகாராஷ்டிரா காரணமாக இருப்பான். கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சம்பவிச்சிருக்கா இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு தெரியுது, நான் செய்ய வேண்டியது இன்னும் இருக்கு, செய்ய வேண்டிய காலம் எனக்கு இல்லை. இந்த வேகத்திற்கு காரணம் என்ன மக்களே? இந்த வேகத்திற்கு காரணம் இல்லை, இந்த பூமியில் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய, இந்த பூமியில் நீங்கள் போக வேண்டிய, இந்த பூமியில் நீங்கள் செய்ய வேண்டிய, இந்த கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஆனா செய்ய வேண்டிய நாட்கள் முடிவு நமக்கு தெரியல. அல்லேலூயா.